இது 8 வயதுடைய குழந்தையின் ஜாதகம். சந்திர தசையில் பிறந்த குழந்தை. தற்போது செவ்வாய் தசையில் குரு புத்தி நடக்கின்றது. ஜாதகத்தை எடுத்து வந்தவரிடம், என்னங்க சார், இந்த குழந்தை அம்மாவை அடிக்கிறதா, அம்மாவும் குழந்தையை அடிக்கிறாரா என்று கேட்டேன். அவரும், ஆமாங்க சார், 4 வயது முதல் அம்மாவை விளையாட்டாக அடிக்க ஆரம்பித்தது. இப்போது எதற்கெடுத்தாலும் அடிக்கிறது. வீட்டில் இருக்கும்போது அப்படி நடந்து கொள்வதில்லை. வெளியிடங்களில் செல்லும்போது, கடைகளுக்கோ ஏதாவது அலுவலகங்கள் செல்லும் போது அப்படி நடந்து கொள்கிறது என்றார். மேலும் அந்த நேரத்தில் வாடி போடி என்று மரியாதை இல்லாமல் பேசுகிறது என்றார். இதனால் குழந்தையின் தாயார் வெளியிடங்களில் அவமானம் அடைகிறார் என்றார். இந்த சிம்ம லக்ன ஜாதகத்தில் 4-9 கூடிய செவ்வாய் தாய் தந்தை அதிபதியாகி 6ஆம் இடத்தில் கேதுவுடன் இணைந்துள்ளார். அதுவும் உச்சம் பெற்றுள்ளார். 9-12 லக்னத்தை பார்வையிடுகிறார். 12ஆம் வீட்டில் உள்ள 3-10 சுக்கிரன் ராகுடன் இணைந்து பரஸ்பரம் பார்வையிடுகிறார். 10 என்பது கடைகளையோ நிறுவனங்களையோ அலுவலகங்களையோ குறிக்கக்கூடியது. 12ஆம் இடத்தில் இருப்பதால் வெளியிடங்களை குறிப்பதாகும். புத்திஸ்தானமான 5ஆம் இடத்தில் உள்ள 6-7 சனி 7ஆம் இடத்தையும் 11இல் உள்ள லக்னாதிபதி சூரியனையும் 2-12 கூடிய புதனையும் பார்வையிடுகிறார். அதுபோல 2ஆம் இடத்தில் உள்ள 12ஆம் அதிபதி சந்திரனையும் பார்வையிடுகிறார். 6ஆம் அதிபதி சனியின் பார்வை பெற்ற புதனின் வீடுகளும் சூரியனும் புதனும் சந்திரனும் தாயாரை அடிக்க தூண்டுகின்றன, அடிக்கின்றன கைகளால். 12ஆம் இடத்து சந்திரன் 2இல் அமர்ந்து 8ஆம் இடத்தை பார்வையிடுவதால் வெளியிடங்களில் தாயார் அவமானப்படுகிறார் தன் குழந்தையால். அதுபோலவே 5-8க்குரிய குரு 3ஆம் இடத்திலிருந்து 7, 9, 11ஆம் இடங்களை பார்வையிடுவதால் தாய்ஸ்தானாதிபதி செவ்வாயும் 8ஆம் அதிபதி குருவும் 9ஆம் இடத்த பாதகஸ்தானத்தை பார்ப்பதால் தாய்க்கு வெளியிடங்களில் அவமானம். சனி மற்றும் குருவின் பார்வை 11இல் உள்ள சூரியன் மற்றும் புதன் மீது விழுவதால் குழந்தை தாயை அடிக்கிறது மற்றும் ஒருமையில் பேசுகிறது. நாகரிகம் கருதி வெளியிடங்களில் கண்டிக்காத தாயும் தந்தையும் வீட்டிற்கு வந்தவுடன் குழந்தைக்கு திருப்பி கொடுக்கின்றனர். 6-7 சனி 5ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் அதில் உள்ள லக்னாதிபதி சூரியனையும் 2-11 புதனையும் 2ஆம் இடத்தையும் பார்வையிடுவதால் இந்த குழந்தை பள்ளியில் தன்னுடன் படிக்கும் நண்பர்களை எந்த விதத்திலும் அடிப்பதில்லை, திட்டுவதில்லை, சமர்த்தாக இருக்கிறது. சனி 7ஆம் இடமான தன் வீட்டை பார்ப்பதாலும் நட்பு பெற்ற புதனை பார்ப்பதாலும் 2ஆம் இடத்தை பார்ப்பதாலும் நண்பர்களிடம் எந்தவித பிரச்சனையும் ஏற்படுத்துவதில்லை. பெற்றோர் எவ்வளவோ தண்டித்தும் அந்த குழந்தை மாறவில்லை. வெளியிடங்களில் மட்டும் தாயாரிடம் மட்டும் அப்படி நடந்து கொள்கிறது, தகப்பனாரிடம் இல்லை. ஏனெனில் சூரியனும் புதனும் ஒருங்கிணைந்து இருப்பதால். இந்த நிலை மாறுமா, எப்போது மாறும் என்று வந்தவர் கேட்டார். தற்போது செவ்வாய் திசையில் குரு புத்தி நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கடுத்த சனி புத்தியும் முடிந்து புதன் புத்தியிலிருந்து இந்த குழந்தையிடம் மனமாற்றம் ஏற்படும். இதனுடைய தீய பழக்கங்கள் விலகிவிடும். தாயாரை அடித்தல் மற்றும் ஒருமையில் பேசுதல் இவற்றிலிருந்து விலகிவிடும். நல்ல முறையில் நடந்து கொள்ளும் என்று கூறி அனுப்பினேன். காரணம், லக்னாதிபதியுடன் இணைந்த ஆட்சி பெற்ற புதன் சனி பார்வையுடன் குரு பார்வையும் சேர்ந்தே பெறுகிறார். எனவே இந்த புதன் புத்தியில் படிப்படியாக மாற்றம் நடக்கும். தாய்க்கு அவமானத்தை தரும் குருவும் படிப்படியாக மாற்றிக்கொண்டு மாற்றத்தை தருவார். அதனால் புதன் புத்திக்குள் இந்த குழந்தை மேன்மை பெறும். பெரும்பாலும் குழந்தையையோ அல்லது ஒரு வளர்ந்த நபரையோ அதன் செய்கையை பார்த்து சொல்வோர் குழந்தையின் வளர்ப்பு சரியில்லை, பெற்றோர் வளர்ப்பு சரியில்லை என்று சொல்வர். ஆனால் உண்மையில் செயல்படுத்துவது ஜாதக கிரக நிலைகளும் தசாபுத்தி அமைப்புகளுமே.